குடிச்சதுக்கு பிறகு சொல்லுவார் சொல்லுங்க அது வரைக்கும் கூப்பிட்டாலும் காது இருக்காது. அவ்வளவு தாகம், இவருடைய வாழ்க்கை முழுக்க தண்ணீரை குடிக்க வேண்டும், இவருடைய தாகம் முழுக்க நான் உணவை உண்ண வேண்டும். இது நமக்குள்ள ஏற்படுற உணர்வு. அதே போல ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள எப்பொழுதெல்லாம் சமாதானம் இல்லாமல் போகுதோ, எப்பொழுதெல்லாம் உனக்குள்ள அவிசுவாசம் குடிகொள்ளுதோ, எப்பொழுதெல்லாம் நீ சோர்ந்து போகிறாயோ நினைத்துக்கொள். அவருடைய அபிஷேகம், அவருடைய மகிமை குறைஞ்சிட்டு அல்லது போயிட்டு. இப்ப உனக்கு என்ன வேணும்? தண்ணி விடாச்சா தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது போல, பசிச்சால் உணவு உண்ணுவது போல, நிலம் தண்ணீருக்கா ஏங்குவது போல, மான் தண்ணீரை தேடி ஓடுவது போல நீ என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே எனக்குள்ள தாகம் வந்துட்டு என்ன ஆண்டவர் சொன்னார், நீதியின் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆண்டவர் சொன்னார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். தெளிவாய் சொல்லிவிட்டார். யாருக்கு தாகம் இருக்குது? தண்ணீர் தாகத்தை சொல்ல இல்லை ஆண்டவர், தண்ணீர் தாகத்தை சொல்ல என்ன சொன்னார்? என்னுடைய மகிமையின் மேல், என்னுடைய ஆவியானவர் மேல் யாருக்கு தாகம் இருக்குதோ அவர்கள் மேல் என்னுடைய தண்ணீர் ஊற்றப்படும். அதனால நமக்கு தெளிவா தெரிய வரும், இந்த ஆலயம் என்னுடைய ஆலயம், ஆண்டவரே நீ வாசம் பண்ணுற இந்த ஆலயம், இதை விட்டு உடைய மகிமை போயிட்டு சொன்னாங்க, செத்தத்துக்கு சமன். எருசலேம் ஆலயம் செத்தத்துக்கு சமனாக இருந்தது, உடைய மகிமை போயிட்டு. அதுக்கு பிறகு நீங்க அங்க போய் என்னதான் தலையை பிடிச்சாலும், என்னதான் நீங்க விண்ணப்பம் பண்ணினாலும், என்னதான் நீங்க உபாசித்தாலும் அதுக்கு பதில் இல்லை. காரணம் மகிமை போயிட்டு. மகிமை போயிட்டு. மகிமை மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கை மகிமை மிக முக்கியம். இந்த மகிமை இல்லாமல் வாழ்வது நம்முடைய வாழ்க்கையை ஆபத்து. அல்லது அது சோர்வுள்ள வாழ்க்கை, அல்லது அவிசுவாசம் உள்ள வாழ்க்கை, அல்லது என்னுடைய ரெண்டு கிட்ட ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். மகிமையினால் நான் நிறைந்திருந்தால், அவருடைய பிரசன்னத்தினால் நான் நிறைந்திருந்தால் எப்பொழுதும் எனக்குள்ள இருக்கும் விசுவாசம். வேதம் சொல்லுது ஜீவன், ஆவியின் சிந்தை சமாதானம், ஆவியின் சிந்தை ஜீவன். என்னத்துல ஜீவன் வருது? விசுவாசத்துல என்ன நமக்கு ஜீவன் வருது? விசுவாசம் நமக்குள்ள ஜீவனை கொண்டது, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்குள்ள விசுவாசம், எனக்குள்ள சமாதானம், எனக்குள்ள ஜீவன், என்னுடைய ஆவியினால் அவருடைய மகிமை நான் நிறைந்திருக்கிறேன். அப்ப நம்ம விட்டு குறைஞ்சு போகும்போது நமக்கு தெரியப்படும், ஓஹோ ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ குறையுது, தண்ணி தவிக்குதுன்றது நமக்கு தெரியுது. சாமத்து விழும்போது திடீரெண்டு டைம் இல்லாம இல்லை, நல்ல தண்ணி தாகத்துல சாமத்தில் எழுப்பி போய் சிலர் பக்கத்துல என்ன வச்சு கொள்ளுறோம், தண்ணி கப்பு இல்லைன்னு சொன்னா ஒரு தண்ணி பொட்டில வச்சு ரெடி ஆயிடும், மேண்டா எழுப்பி போறது கஷ்டம். அதனால அப்படியே படுத்த படுக்கையிலேயே தண்ணீரை குடிச்சுட்டு, ஏன்னா நமக்கு தெரியுது சாமத்துல தண்ணி விடாச்சா எழுப்பி கிச்சனுக்கு போறதெல்லாம் கஷ்டம். அதனால தண்ணி எங்க வச்சு கொள்வோம்? பக்கத்துல. இது எல்லாத்தையும் ஞானமா செய்யணும். 12 மணிக்கு பசிச்சா உடனடியா சாப்பிடறதுக்கு கொஞ்சம் எல்லாம் போட்டு பாலை ரெடியா வச்சு எழுப்பி ஒரு குளைச்சல் அப்படி ஒரு பழைய படி ஏன் போட்டா தான் நிக்கிற வருது. அதனால சாப்பிடும் பொழுது கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சு போட்டது மரத்தால் பரவாயில்லை, அதை மூடி வையுங்க, அதை வெளியில வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியில மேசில வைங்க, அப்பதான் நான் டக்குன்னு சாப்பிடலாம். சூடாக்குறதெல்லாம் கஷ்டம். அட சூடாக்கி சாப்பிடுச்சு, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஒரு குளத்துல ஒரு அடி உள்ளுக்கு போயிட்டு அவ்வளவு ஞானமா நாங்க செயல்படுறோம். ஏனென்றா நமக்கு தெரிஞ்ச எனக்கு பசி எடுத்தா சாப்பிட வேண்டும், தாகம் எடுத்தா குடிக்க வேண்டும், இதுக்கு வந்தா இங்க போக வேண்டும், எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு குறையும் பொழுது அவர் குறையக்கூடியவர், என்னை விட்டு குறைந்து போகக்கூடியவர். நான் ஜெபிக்கலாம், கர்த்தாவே உடைய பிரசன்னம் என்னை விட்டு போகாது இருக்கட்டும். போகுமா? அப்படித்தான் ஜெபிக்க எடுத்துக் கொள்ளுங்க. சங்கீதத்தை 51 எடுத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 51 11. சமூகத்தை விட்டு என்னை அல்லாமலும் உன் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். ஆமென். அவ போகுமா போகாதா தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். எப்படிதான் தள்ள முடியும்? பரிசுத்த ஆவி போயிட்டு சொன்னா நம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டிருக்கேன். அதான் சொல்றாரு, உன்னுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருங்க. என்னன்னு சொன்னா மகிமை போயிட்டா, பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாருண்டா, அவருடைய பிரசன்னம் போயிட்டு சொன்னா என்ன போயிடும்? ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடும். அதனாலதான் அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் நாம அரைஞ்சு அலை வாங்கினாங்க மாதிரி வந்து உட்கார்ந்து என்ன பாடி அலை வாங்கினாங்க, அல்லது கதிரில் இல்லாட்டி
பாக்குறவங்க என்ன நடந்தது சிஸ்டர், பிரதருக்கு என்ன நடந்தது, ஏதோ குடும்பத்துல பிரச்சனை. உடனே பக்கத்தில் உள்ளாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது எப்படி வர வேண்டும்? கர்த்தரை மகிமைப்படுத்தி உற்சாகத்தோடு துதியோடு புகழ்ச்சியோடு வர வேண்டும். இவங்க வரும்போது எங்கேயோ செத்த வீட்டுக்கு போனாங்க. எங்க போனாங்க மாதிரி? மரண வீட்டுக்கு போனாங்க மாதிரி தான் மாறாங்க. வந்து இருந்தா அவங்க பொடியை சுத்தி இருப்பாங்க, பொடியை சுத்தி இருப்பாங்க. கவலையோட கண்ணீரோட உபாதியோட சுத்தி இருக்கிறது போல நாம இருக்கக்கூடாது. என்ன நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது நம்ம வெளியில வருகிறது. அதனால தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த ஆலயங்கள் பரிசுத்த ஆவியினால் அல்லது மகிமையினால், பரலோகத்தில் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டிருக்க வேண்டும். குறைந்து போகக்கூடாது. குறைபடுகிற அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. குறைபடுகிறதா என்ன அறிகுறி? அவிசுவாசம் வரும், சோர்வு வரும். நல்ல விளையை கொள்ளுங்க. சமாதானம் என்ன விட்டு போயிடும். என்னுடைய வாயில நல்ல வார்த்தைகள் எதிர்பார்க்கலாம். உள்ளவன் பிள்ளை யோசிக்க நாய் மணி கிடைக்கிறது நல்லா தான் கலைக்கிறவர். அம்மா செல்லாம் பன்னெண்டு தான் இந்த நேரம் பார்த்து காலம் பார்த்து பிள்ளை அப்பா என்னோட ஏன் ரொம்ப பண்ற என்ன போயிட்டு மகிமை போயிட்டு. இனி இவர் போய் செபிச்சு மணி நேரமா ஆண்டோட உறவாடி அந்த மகிமை அவர் மேல நின்றுட்டதுக்கு பிறகு வருவார், சிரிச்சு கொண்டு வருவார். புண்ணு சொல்லுங்க, எப்படி இருக்கீங்கம்மா, பிள்ளை எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கிறீங்களா? இந்த வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதுக்கு காரணம் அவருடைய மகிமை. என்னை விட்டு தேவன் எப்பொழுது பாருங்க எப்படி இருப்பார்? சந்தோஷம். காரணம் மகிமை. நம்ம போல எல்லா உணர்வும் அவருக்கு இருக்கு. நம்முடைய இயேசுவுக்கு ஆனந்த தைல அபிஷேகத்தை கொடுத்தார். எப்பொழுதும் மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும். அவரை குத்துறவர்களை பார்த்தும் அவர்களுக்காக பரிந்துரைக்கணும். அவரை ஈட்டியால் குத்துற, அவரை சவுக்கால் அடிக்கிற, அவர் மேல் முள்முடி சுமக்கிறவர்களை பார்த்து சபிச்சிடக்கூடாது. சபிச்சா அவர்கள் மறைத்து விடுவார்கள். ஆகவே முள்முடி வைக்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. அவர்கள் என்ன வேண்டும்? ஆனந்த தைல அபிஷேகம். எப்பொழுதும் அவர் முள்முடி வைக்கிறவரை பார்த்து அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் சமாதானம் உள்ளவராக, அவரை சபிக்க கூடாது. என்றால் நமக்கு வேதனை வந்தா, நம்ம வேதனை போற நேரத்தில் மற்றவர்கள் கிடைக்கத்தான் போகும். நமக்கு வேதனை வாங்கினதுல மற்றவர்கள் எப்படி கடிக்கத்தான் பார்ப்போம். ஏன் நமக்கு வேதனை? மனுஷன் வர பாட்ட உங்களுக்கு, மனுஷனுக்கு இருக்கிற வேதனைகள் உங்களுக்கு இப்ப இதான் தேவை என்று சொல்லி திடீரென்று நாம கடிப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டபடியினாலே அவருக்கு முள்முடி சூட்டும் பொழுதும் சரி, அவரை அடிக்கும் பொழுதும் சரி, அவரை துப்பும் பொழுதும் குட்டும் பொழுதும் சரி, அவர் சமாதானமாக இருந்தார். நம்ம ஏன் பெரிய சொல்லாடி எனக்கு இருக்கிற வல்லமைக்கு, எனக்கு இருக்கிற வல்லமைக்கு ஒரு வார்த்தை சொன்னா இப்ப எத்தனை 72,000 தூதர்கள் வந்து உங்களை எல்லாம் போட்டு சிவர்ல தூக்கி அடிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவருக்கு சமாதானம். காரணம் மகிமை. மகிமை மிக முக்கியம். மகிமை மிக முக்கியம். அவருடைய மகிமை மேல பொழுதும் அது வாசம் பண்ணி கொண்டிருக்கணும். அதுதான் கிறிஸ்தவனுக்கு அழகு. அதுதான் கிறிஸ்தவனுக்கு மேன்மை. நான் என்ன மேக்கப் பண்ணி என்ன உடுத்துக்கணும், நான் என்ன காலை எப்படி வந்தாலும், என் பக்கத்தில் எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகள் இருந்தாலும் மகிமை இல்லைன்னா நான் உயிரோடு செத்தவன். மகிமை மிக முக்கியம். தேவ மகிமை. தேவன் அப்படித்தான் இருக்கிறார். அதனால நான் சொன்ன எபேசியர்ல அவர் தன்னை கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக நானும் மாற வேண்டும் என்றால் அவருடைய மகிமை என் மேல, அவருடைய அன்பு என் மேல, அவருடைய பரிசுத்தம் என் மேல, அவரை போல நாளை காணப்படும். ஆகவே அந்த மகிமை என்ன சூழ்ந்திருக்க வேண்டும்? நான் போகிறவர்கள் அந்த மகிமை என்னோட உருவாக வேண்டும். எத்தனை பார்க்க அந்த மகிமை என்னோட வர வேணும். நான் அந்த மகிமையை சுமந்து செல்கிற அவருடைய ஆலயம். இப்ப இந்த பூமியில வேறு எங்கேயுமே அவருக்கு ஆலயம் இல்லை. எங்கேயும் நீங்க காண முடியும். நாம இது ஆலயம் என்று சொன்னாலும் இது ஆலயம் அல்ல. இது நம்ம கூடுகிற இடம். நாங்க போனதுக்கு பிறகு இது ஒரு நோக்கம். இது ஆலயம் அல்ல. இங்க வந்தா நீங்க அவரை காண முடியாது. ஆலயம் அவர் நம்மை தான் நம்முடைய ஆலயங்களாக மாற்றி இருக்கிறார். அதனால நீருடைய வாஞ்சிப்பது போல, நிலம் தண்ணீருக்காய் கதறுவது போல, போஜனம் வயிற்றுக்காய் ஏங்குகிறது போல, வயிறு போஜனத்துக்காய் ஏங்குகிறது போல நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி அவருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதா ஆவியானவருக்காக
உங்களால் ஆற்ற முடியாத ஒரு மாற்றி. உங்களுக்கு பசிக்கு அறவைட்டு இருந்தா என்ன செய்வீங்க? பசி ஆரம்பிங்களா? சந்தோஷப்படுவீங்களா? தாகத்துக்கு ஒருவர் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறவருக்கு ஒரு கப்ல தண்ணி கொடுத்தா என்று சொல்லுவாங்க, குடிச்சு குடிக்காத மாதிரி இன்னும் தாகம் குடிச்சு. அப்ப நமக்கு ஒரு கொஞ்சம் போதா, அரை வயிற்று, கா வயிற்று, முக்கா வயிற்று நிரம்பி வழி. அதுதான் நான் பாடுவது, நிரம்பி வழி. மூக்கு முட்டை சாப்பிட, அதே போல மூக்கு முட்டை நான் என் தாக்கத்துக்கு தண்ணி குடிக்கிறேன், நிரம்பி வழிய. என்ன நான் நிரம்பி வழியாதான் அதை நிறைவாய் காணப்படும். குறைவாய் இருக்க தேவ மகிமை நம்மிடம் குறைஞ்சு போகக்கூடாது. நாம் அதை யோசித்துக் கொள்ள வேண்டும், தெளிவாயிருக்க வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கடைசியாக நமக்கு தெரிந்த ஆஞ்சலிக்காவுடைய கடைசி சாட்சி, 4வது சாட்சி அனைவர் பார்த்துட்டு கூடும். தமிழ்ல வரை ஆங்கிலம் 4வது சாட்சி சின்ன சாட்சி, அதை நாங்கள் பெருசா பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அதை தற்செயலாய் பார்க்கும் பொழுது நாம் பெரிதாய் கணக்கெடுக்க சின்னதாய் நினைப்பதற்குள்ளே தேவன் பெரிய காரியத்தை வைத்திருந்தார். ஆண்டவர் என்னத்தை காண்பித்தார்? 4வது தடவையாக 3 நீங்க படித்திருக்கிறீங்க, 3 சாட்சிகளை. 4வது தடவையாக அந்த மகளை ஆவிக்குள்ளாக்கி தேவன் காண்பித்தது முழுக்க பாத்திரங்கள், பலதரப்பட்ட பாத்திரங்களை தேவன் காண்பித்து, இந்த பாத்திரங்கள் எல்லாம் பெருமையா இருப்பதை காண்பித்து, எப்படி இருக்கிறது? பெருமை எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டிய மகிமை பாத்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? பெருமையா இருக்கிறதை காண்பித்து, இந்த பாத்திரங்களுக்குரிய உபமானமாக மத்தேயு 25 அவர் கொண்டு போய் மத்தேயு 25 அதிகாரத்தில் எடுத்து அவரை சந்திக்க வருகிற இந்த கன்னியர்கள் கூட்டத்திலே கைவிடப்பட்டவர்கள் இவர்களே என்பதையும் அவர் பேசி, இதை சொல்லு, என் பிள்ளைகளுக்கு இதை சொல்லு, என்னால் மீட்கப்பட்டவர்களுக்கு இதை சொல்லு, என்னை எதிர்பார்க்கிறவர்களுக்கு இதை சொல்லு, என்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு, என்னுடைய வருகையை எதிர்பார்த்து நான் பரலோகத்துக்குள்ளே போவேன் என்று எதிர்பார்த்து நம்பி இருக்கிறவர்களுக்கு சொல்லு. நீங்கள் என்னுடைய அபிஷேகத்தினுடைய எண்ணெயினால், அதில் சொல்லப்படுகிறது எண்ணெய், அவருடைய மகிமையினால் நீங்கள் குறைந்திருந்தால் அது உங்களுக்குள்ளே காணப்படாமல் இருந்தால் நீங்கள் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. வேதம் 25 மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணெய் அற்றவர்கள் அவரிடத்திலே பிரவேசிக்க முடியவில்லை. அவர் வந்த வழியில் அவர்கள் என்ன